Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். So the normal integration அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், அங்கே காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கும். அதாவது a + ib ஆர் a + jb அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ஸோ z = x + iy அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணோம். அதே மாதிரி w = u + iv அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனில் த மெயின் திங் என்ன அப்படின்னா, ஸோ த காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் எ ஃபங்க்ஷன் f of z is analytic and its derivative f dash of z is continuous at all the points inside and on a simple closed curve C, then integration of, so this is the closed curve C, f of z dz is equal to 0. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ த காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது ஸோ இப்போது வந்து ஒரு ஃபங்க்ஷன் f of z அப்படிங்கிறது அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அட் த சேம் டைம் அதனுடைய டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது, டெரிவேட்டிவ்னா டிஃப்ரென்ஷியேஷன் அதுதான். ஸோ டெரிவேட்டிவ் f dash of z அப்படிங்கிறது தான் கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா ஆல் த பாயிண்ட்ஸ் இன்சைட் அண்ட் ஆன் த சாம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போது கிராஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன, ஸோ ஒரு சர்ஃபேஸோ ஒரு கர்வோ ஏதோ ஒன்று சர்க்கிளோ போடும்போது ஸோ அதனுடைய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்சைடில் இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கான வேல்யூஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ பட் இன்சைடில் இல்லை அப்படின்னும் போது த பாயிண்ட்ஸ் that is not fall or that not lies inside the circle, inside the curve அப்படின்னும் போது நமக்கு இந்த வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறது வரும். ஸோ அதுதான் வந்து இந்த காச்சிஸ் இன்டெக்ரல் தியரத்தில் சொல்கிறாங்க. ஸோ இதே வந்து அந்த ரீஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் ரீஜன்ஸாக இருந்தது அப்படின்னா ஸோ த ஃபார்முலா இஸ் integral of closed curve C f of z dz is equal to integral of C1 f of z dz plus integral of C2 f of z dz up to integral of Cn f of z dz. ஸோ இது வந்து மல்டிபிள் கனெக்டட் ரீஜன் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் த இன்டெக்ரல் தியரம். ஸோ நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம். ஸோ இன்டெக்ரல் ஃபார்முலாவில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பாருங்கள். ஸோ இந்த காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா, ஸோ எஃப் ஆஃப் இசட் வந்து நமக்கு அனலிட்டிக்கலாக இருக்கும். ஸோ இட்ஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ நார்மலாக எஃப் ஆஃப் இசட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், தட் இஸ் u + iv, அதாவது u of x, y + i into v of x, y அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா. சேம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஃப் எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக்கலாக இருக்கும் எங்கே, இன்சைடு, அதே நேரத்தில் ஆன் அப்படின்னா அந்த பாயிண்டில் மேலே, ஸோ அந்த கர்வ் மேலே, ஸோ அதை தவிர்த்து வெளியே. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வித்தின் த பாயிண்ட் அப்படின்னும் போது வித்தவுட், அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ 0 அப்படிங்கிறத காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம். ஸோ இது வந்து இன்சைட் த சர்க்கிள், அப்படி இல்லை அப்படின்னா இன்சைட் த கர்வ், இல்லை ஆன் த க்ளோஸ்டு கர்வாக இருந்தது அப்படின்னா ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த f of e அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ if f of z is analytic inside and on the closed curve C of the simply connected region R, and if a is any point within the circle C, within the closed curve C. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது கர்வுக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது then the f of a that is equal to 1/2πi integral of C f of z divided by z minus a into dz, the integration around C being taken in the positive direction. ஸோ நார்மலாக வந்து இந்த கர்வ் வந்து நமக்கு என்ன டைரெக்ஷனில் எடுக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் டைரெக்ஷனில் எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸோ காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. ஸோ நம்ம நார்மலாக இன்டெக்ரேஷன் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம், அந்த பாயிண்டில் அதோடைய வேல்யூ என்னன்றதையும் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் த திங். தென் த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ த இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் தஸ் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இங்கே z minus a அப்படிங்கிறது இருந்ததுன்னா ஓகே. ஸோ இங்கே நம்ம இது வந்து நம்ம என்ன போல்ஸ், ஜீரோஸ் போல்ஸ் சொல்லுவோம். ஸோ ஜீரோஸ் இது போல்ஸ். ஸோ நம்ம நார்மலாக பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா போலை வந்து ஈக்குவல் டு 0 கொடுக்குற போது நமக்கு என்ன வரும், ஸோ த போல்ஸ் அப்படிங்கிறது வேல்யூ அப்படிங்கிறது வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஸோ போல் வேல்யூ ஆர்டர் வந்து மேக்ஸிமமாக இருந்ததுன்னா, ஸோ அதாவது நாட் அ மேக்ஸிமம், பவரில் வந்து நமக்கு 1 இல்லாமல் 2, 3, 4 அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதுதான் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ். ஓகேவா. ஸோ இப்போது எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக்கலாக இருக்குது வித்தின் அண்ட் ஆன் த சிம்பிள் கர்வ் க்ளோஸ்டு கர்வ் C, அண்ட் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த
கர்வ்ல வந்து நமக்கு லை ஆகுது அப்படின்னும்போது அதனுடைய டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் இ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 pi integral of c f of z divided by z minus c the whole square dz. ஸோ இதுக்கான காமன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப் டேஷ் அப்படின்னும் போது நமக்கு இங்கே வந்து நமக்கு என்ன வருது ஸ்கொயர் வருது. இங்கே எஃப் டபுள் டேஷ் அப்படின்னும் போது இங்கே க்யூப் வரும். ஸோ மற்ற டேர்ம்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ த காமன் டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ அது வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் see the first sum. ஸோ evaluate integral of z dz divided by z minus 2 where c is the circle modulus of z equal to 1. ஸோ modulus of z is equal to 1 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஸோ அது வந்து ஸோ அனலிட்டிக் ஃபங்க்ஷனில் அதை தான் பார்த்தோம். ஸோ அதுக்கு modulus of z equal to 1க்கான கிராஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அதாவது கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த modulus of z அப்படிங்கிறது நார்மலாக z நம்ம என்ன எடுப்போம் x plus iy எடுப்போம். ஸோ இதுக்கு வந்து மாடலஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ வாட் இஸ் த வேல்யூ நமக்கு வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும். ஸோ இதை இந்த ரூட் வந்து கேன்சல் பண்ணும்போது நம்ம ரெண்டுத்தையுமே ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் தி சர்க்கிளுக்கான ஈக்குவேஷன். ஸோ அப்போது ஆரிஜின் அப்படிங்கிறது 0,0 தான். ஸோ அப்போது 0,0லேருந்து ஸோ ஆர் அப்படிங்கிறது 1. ஸோ த ரேடியஸ் 1 அப்படியே ட்ரா பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிராஃப் வரும். ஸோ இங்கே வேல்யூ 1, இது -1, இதே மாதிரி இங்கே 1, இது -1. ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த சம்மில் நமக்கு என்ன போல்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். போல் என்ன வேல்யூ z-2 இருக்குது. ஸோ z-2 அப்படின்னும்போது நமக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்றது பாருங்கள். ஸோ z-2 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ z-2 ஈக்குவல் டு 0 இந்த வேல்யூ வந்து z-2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த f of z. ஸோ அதாவது என்ன z/z-2. ஸோ இதில் z-2 ஈக்குவல் டு 0 கொடுத்தா z ஈக்குவல் டு 2 வரும். ஸோ z இஸ் ஈக்குவல் டு 2 வந்து எதை விட கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு மாடலஸ் எடுத்திங்கன்னா கான்ஸ்டன்ட்டுக்கு மாடலஸ் எடுத்திங்கன்னா அது சேம் வேல்யூ தான் வரும். ஸோ மாடலஸ் ஆஃப் z தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அதே மாதிரி z இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னும் போது z ஈக்குவல் டு a அந்த பாயிண்ட். ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எங்கே வந்து நமக்கு லை ஆகுது. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 1, ரேடியஸ் வந்து 1. ஸோ z ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது தட் இஸ் அவுட் சைட் தான் நமக்கு என்ன வரும் 2 அப்படிங்கிறது இங்கே தானே வரும். ஸோ 2 இங்கே வரும். ஸோ தட் இஸ் so that the point z is equal to 2 lies outside the c. So அப்போ outside the c அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா f of z வந்து எங்கே அனலிட்டிக்காக இருக்கும். ஸோ ஒன்லி அனலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் த கர்வ் c. அதுதான் வந்து காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அதர் தென் தட் த சர்க்கிள் அதர் தென் தட் த கர்வ் வெளியே வந்தது அப்படின்னா பாயிண்ட்டு அந்த இடத்துல நமக்கு என்ன அனலிட்டிக்கலாக இருக்காது. அதே மாதிரி f of z வந்து இன்சைட் அண்ட் ஆன் த கர்வ் அப்படின்னும் போது தான் அனலிட்டிக்கலாக இருக்கும். அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் இசட் வந்து கண்டினியூஸ் இங்கே இன்சைட் த சி. ஸோ பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கர்வ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சர்க்கிள் அப்படிங்கிறது தான் நமக்கு கர்வ் இல்லையா. ஸோ இங்கே வந்து z-2 அப்படிங்கிறது அது பாயிண்ட். அப்போ z இஸ் ஈக்குவல் டு 2 வந்து லைஸ் அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னும் போது நமக்கு அந்த காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் அப்ளை பண்ணி இன்டெக்ரல் ஆஃப் சி எஃப் ஆஃப் z dz ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ வெரி சிம்பிள் தான். ஸோ இன்சைட் த சர்க்கிள் அப்படின்னும்போது இந்த காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இன்டெக்ரல் இந்த பாயிண்ட்ஸ் வந்து லைஸ் அவுட் சைட் அப்படின்னும்போது டேரெக்டாக ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். எவாலுவேட் இன்டெக்ரேஷன் ஆஃப் c 3z² + 7z + 1 divided by z + 1 dz where c is modulus of z that is equal to 1. அதாவது the radius வந்து நமக்கு என்ன 1/2 அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா. ஸோ அப்போது z இஸ் ஈக்குவல் டு z + 1 இது வந்து f of zன்னு எடுத்துக்கோங்க. இதில் டினாமினேட்டர் வேல்யூ வந்து z + 1 ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் z + 1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா z இஸ் ஈக்குவல் டு -1 வரும். ஸோ z இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இங்கே இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது 1/2 த ஆரிஜின் அப்படின்ற போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன 0,0 தான். ஸோ இது +1/2 இது வந்து -1/2ன்னு வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதை 1 அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ த பாயிண்ட் வந்து லைஸ் அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னும் போது இதுக்கான வேல்யூ இன்டெகிரேஷன் ஆஃப் 3z² + 7z + 1 divided by z + 1 dz ஈக்குவல் டு 0. ஸோ ஏன் எஃப் ஆஃப் z வந்து எங்கே அனலிட்டிக்கலாக இருக்கும் இன்சைட் அண்ட் ஆன் த கர்வ் சி. தென் எஃப் டேஷ் ஆஃப் z வந்து கண்டினியூஸாக இருக்கிறது இங்கே இன்சைட் த கர்வ் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை யூஸிங் த காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் யூஸ் பண்ணி we can get the value. அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் f of z dz ஈக்குவல் டு 0. இங்கே f of z அப்படிங்கிறது இந்த வேல்யூ. ஓகேங்களா. ஸோ தென் சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் z² dz தென் இன்டெகிரேஷன் ஆஃப் tan z dz வந்தாலோ அதே மாதிரி இன்டெகிரேஷன் ஆஃப் e power sin z² dz வந்தாலோ இது எல்லாருமே வந்து ஈக்குவல் டு 0.
ஸோ ஆனால் அதனுடைய கர்வ் வந்து கர்வ் ஈக்குவேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது கர்வ் ஈக்குவேஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத கர்வ் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த வேல்யூ என்ன கேட்டாங்கன்னா கண்ண மூடி நம்ம என்ன பண்ணலாம், 0ன்னு கொடுக்கலாம். ஒய் பிகாஸ்னா பை யூஸிங் காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம். ஸோ காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் யூஸ் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன அனலிட்டிக் அப்படிங்கும்போது தான் நமக்கு வேல்யூஸே வரும். ஸோ இது வந்து அனலிட்டிக்கு கிடையாது அப்படின்னும் போது நமக்கு என்ன, அந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0. ஸோ அந்த டேர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் see the next sum. ஸோ evaluate integral of z divided by z minus 2 dz where c is the modulus of z equal to 3. ஸோ modulus of z equal to 3. ஓகேவா? ஸோ மாடலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற அதுக்கான கிராஃப் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ, ஸோ தென் டினாமினேட்டர் வேல்யூ இது எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் இசட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் இசட்டை எதை எடுக்கணும் அப்படின்னா ஃபுல் டேர்மாக எடுக்கக்கூடாது. ஒய் பிகாஸ் அப்படின்னும் போது இங்கே டினாமினேட்டர் வேல்யூ வந்து இசட் மைனஸ் 2, தட் இஸ் ஃபால் இன்சைட் த கர்வ். ஸோ இல்லையா? ஸோ இந்த சர்க்கிளுக்கு உள்ள மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3னா இந்த கர்வ். ஸோ அதுக்குள்ளே தான் நமக்கு என்ன, இந்த வேல்யூ இசட் மைனஸ் ஏ, அதாவது இசட் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறப்போ நமக்கு என்ன வருது, இசட் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 கொடுக்குறப்போ இசட் ஈக்குவல் டு 2ன்னு வருது. ஸோ இட் இஸ் லைஸ் இன்சைட் த சர்க்கிள். ஸோ லைஸ் இன்சைட் த சர்க்கிள் அப்படின்னா நமக்கு என்ன, ஸோ நமக்கு இந்த காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இன்சைட் த சர்க்கிள் அப்படின்னும் போது அப்போ நம்ம எஃப் ஆஃப் இசட் என்ன எடுக்கணும் அப்படின்னா அந்த நியூமரேட்டர் வேல்யூ மட்டும்தான் எடுக்கணும். ஸோ நியூமரேட்டர் வேல்யூ இங்கே என்னது, இசட். அப்போ அதுதான் இசட்னு எடுக்கணும், எஃப் ஆஃப் இசட்னு எடுக்கணும். ஸோ தென் த பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது 2, தென் மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3. ஸோ ஏ ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது லைஸ் இன்சைட் த சர்க்கிள், மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3ல இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஃபைன் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எஃப் ஆஃப் இசட்டில் இசட் இருக்கிற இடத்துல ஏன்ற பாயிண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது என்ன, நமக்கு இசட். அப்போ இசட் இருக்கிற இடத்துல ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ அப்படிங்கிறது என்ன, 2. ஏ இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we get the value 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the value f of a. ஸோ the formula by Cauchy's integral formula அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ரேஷன் ஆஃப், அதாவது எஃப் ஆஃப் இசட் டிவைட் பை இசட் மைனஸ் ஏ இன்ட்டு டிஇசட், இந்த 2πi வந்து இந்த சைட் வரும். ஸோ அதுதான் வந்து ஃபார்முலாவாக சொல்லியிருப்போம். ஸோ பட் நமக்கு இந்த வேல்யூ தான் வேணும் அப்படிங்கிறதால இன்டெக்ரேஷன் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 2πi இந்த பக்கம் கூட்டு போயிடுங்க. அப்போ 2π இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஏ வேல்யூ நமக்கு என்னது 2ன்னு கிடச்சிருக்கு. அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we get the value 4πi. that is the answer for this problem. ஓகேவா? ஸோ அதுதான் இதுக்கான ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா வந்து டெரிவேட்டிவ்க்கு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் த காமன் டேர்ம், காமன் ஃபார்முலா இது. ஸோ இது காமன் ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் டிவைட் பை இசட் மைனஸ் ஏ ஹோல் பவர் n + 1 இன்ட்டு டிஇசட் தட் இஸ் ஈக்குவல் டு 2πi டிவைட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் பவர் n ஏ. அதாவது இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த எண்ணை எதை ரெப்ரசென்ட் பண்ணால் 1 2 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இங்கே எஃப் ஆஃப் ஏ, எஃப் டேஷ் ஆஃப் ஏ அப்படின்னா டெரிவேட்டிவ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ F1ன்னு வரும், F2னா 2 டைம் டெரிவேட்டிவ் 2 டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் நார்மலாக எஃப் ஆஃப் 0 அப்படின்னா இங்கே வந்து n = 1 அப்படின்னும் போது இந்த வேல்யூஸ் வரும். அதே மாதிரி இங்கே 1னா இங்கே இசட் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ 0 அப்படிங்கிறது நேம், அதாவது இங்கே எஃப் ஆஃப் 0 ஏ அப்படிங்கிறது அதோடைய வேல்யூ 1 கிடையாது. அந்த 0 என்ன எதை ரெப்ரசென்ட் பண்ணால் அது டெரிவேட்டிவ் கிடையாது, நார்மல் ஃபார்ம் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எவாலுவேட் இன்டெக்ரல் ஆஃப் cos pi z square divided by z minus 1 into z minus 2 dz where the c அப்படிங்கிறது curve அது என்ன அப்படின்னா modulus of z is equal to 3/2. ஸோ modulus of z equal to 3/2 அப்படின்னா the value நமக்கு என்னது, this is 1.5. கரெக்டாக? ஸோ இது வந்து 1.5 அப்படிங்கிறது. ஸோ காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு பார்த்த உடனே தெரியும் z minus 1 இது z minus 2. ஸோ இந்த ரெண்டு பாயிண்டில் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் லைஸ் இன்சைட் த சர்க்கிள். அது என்ன, z equal to 1, z minus 1 equal to 0, z minus 2 equal to 0 கொடுத்தீங்கன்னா we have the value z equal to 2, z equal to 1. ரெண்டு பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ ரெண்டு பாயிண்ட் கிடைக்கிறப்போ எந்த பாயிண்ட் வந்து இந்த 1.5க்குள்ளே வரும், ஸோ லெஸ் தென் அப்படிங்கிறது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1.5 விட எது கம்மி, z minus 1 equal to 0, அதாவது z equal to 1. ஸோ z equal to 1 அப்படின்னும் போது தட் இஸ் லைஸ் இன்சைட் த சர்க்கிள். அப்போ z equal to 2 அப்படிங்கிறது தட் இஸ் லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். ஸோ அவுட் சைட் த சர்க்கிள் அப்படிங்கிறது நம்ம வந்தது அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு 0ன்னு போடக்கூடாது. ஸோ அது ஏன்னா இங்கே நமக்கு ரெண்டு டேர்மே வருது. ஸோ அப்படி இருக்கிறதால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது நம்ம வேறு ஒரு வேல்யூ வந்து எடுக்கணும். அதாவது எப்படின்னா ஸோ இப்போ இது காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எஃப் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் டிவைட் பை இசட் மைனஸ் சி இன்ட்டு டிஇசட்
that is equal to 2 pi I into f of a. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, z equal to 2 that is lies outside the circle modulus of z equal to 3/2. ஓகே, ஸோ தென் இப்போ அவுட் சைடு அப்படின்னும் போது இந்த டினாமினேட்டரில் இருக்க z மைனஸ் 2 வேல்யூ நியூமினேட்டர் கொண்டு போயிடணும். எப்படி? cos pi z ஸ்கொயர் டிவைடட் பை z மைனஸ் 2 டிவைடட் பை z மைனஸ் 1ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு பாயிண்ட் வந்து தட் இஸ் நாட் லைஸ் இன்சைட் த சர்க்கிள் அப்படின்னும் போது அந்த பாயிண்ட்டோட அந்த வேல்யூவே தூக்கிட்டு வந்து நம்ம என்ன நியூமரேட்டர் கொண்டு போயிடணும். அதாவது z மைனஸ் 2 இருக்கிறது இங்கே z மைனஸ் டிவைடட் பை z மைனஸ் 2 எழுதிக்கணும். ஸோ இதை வந்து கீழே எழுதினீங்க அப்படின்னா z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 2 வரும். ஸோ அப்போது இந்த டேர்மை தான் நம்ம என்ன பண்ணணும், we should take as a f of z அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ தென் z மைனஸ் 1 that is equal to 0 கொடுக்கும்போது z equal to 1 வருது. ஸோ that is inside the circle. ஸோ z மைனஸ் 1 அதிலேருந்து z equal to 1 வரும். ஸோ அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது லைஸ் இன்சைட் த சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிள் அப்படின்னா என்ன ஃபார்முலா, f ஆஃப் ஏல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ஏ வேல்யூ நமக்கு என்ன 1, அப்போ f ஆஃப் 1 வந்து ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ f ஆஃப் 1 ஃபைண்ட் பண்ணோம்னா f ஆஃப் z வேல்யூ நமக்கு தெரியணும். f ஆஃப் z வேல்யூ என்னது, இந்த z மைனஸ் 2 எந்த ஒரு பாயிண்ட் வந்து அந்த சர்க்கிள்லையோ இல்லை கர்வுக்கு இன்சைட்லையோ லையாவிலையோ அதை நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு அந்த ஃபுல் பாயிண்ட்டை ஃபுல் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும், f of z அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஸோ f of z that is equal to cos pi z square divided by z minus 2. ஸோ இதில் எங்கே z இருக்கோ அங்கே வந்து பாயிண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எது இன்சைட் த சர்க்கிள் எந்த பாயிண்ட்டுக்கு வந்தது, z equal to 1. அப்போது அந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா cos pi 1 square divided by 1 minus 2 வரும். ஸோ cos pi வேல்யூ minus 1 divided by 1 minus 2 அப்படிங்கிறது minus 1. ஸோ f of 1 வேல்யூ minus 1. ஸோ now you should apply this value in this Cauchy's integral formula. So integral formula another integral of f of z divided by z minus a into dz that is equal to 2 pi into f of a value 1. So substitute பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 pi I into 1 2 pi I அப்படிங்கிறது வரும். ஸோ இது எதுக்கான e வேல்யூ அப்படின்னா கொடுத்துருக்க சம்முக்கான வேல்யூ. ஓகே, ஸோ தட் இஸ் த திங். தென் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ எவாலுவேட் இந்த மாதிரி சம்ஸ் கேட்கலாம். அதாவது கீழே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி சம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எவாலுவேட் இன்டெக்ரல் ஆஃப் dz divided by z square minus 7z plus 12 where c is modulus of z that is equal to 7/2. 7/2னா நமக்கு என்ன 3.5. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ z square minus 7z plus 12. ஸோ z square minus 7z plus 12. ஸோ அதாவது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வரணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும்னா 12 வரணும். ஸோ அட் த சேம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா -7 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12. ஸோ இங்கே 4 3s are 7. ஸோ இங்கே 4 3 ஆட் பண்ணிங்கன்னா -7 வரணும்னா இங்கே மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஸோ அதனால் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் போட்டிங்கன்னா -4 × -3 + 12 -4 + -3 that is equal to -7. ஸோ அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், இன்டெக்ரல் ஆஃப் dz divided by z minus 3 into z minus 4 வரும். ஸோ இப்போது நமக்கு இந்த பாயிண்ட் z minus 3 equal to 0. அப்போ z equal to 3 அப்படிங்கிறது வரும் இல்லையா? ஸோ தென் z minus 4 equal to 0. அப்போ z equal to 4 வரும். ஸோ z equal to 3 z equal to 4 நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது இல்லையா? ஸோ z equal to 4 தென் z equal to 3. ஸோ இந்த பாயிண்ட் மாடுலஸ் ஆஃப் z நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் 3.5 அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். ஸோ தட் இஸ் 3.5 அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். ஸோ அந்த z equal to 4 அப்படிங்கிறது தட் இஸ் கிரேட்டர் வேல்யூ இல்லையா? 3.5 விட அதிகமான வேல்யூ. ஸோ திஸ் இஸ் லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். ஸோ அப்போது அவுட் சைட் த சர்க்கிள்னால் இந்த z minus 4 நியூமரேட்டர் கொண்டு போயிடணும். அப்போ 1 divided by z minus 4னு எழுதிக்கணும். ஸோ டிவைடட் பை z minus 2 z minus 3 இந்த z equal to 3ன்னு வந்தது அப்படின்னா இது இந்த வேல்யூ இந்த சர்க்கிள் வேல்யூ 3.5. ஸோ இட் இஸ் லெஸ்ஸர் வேல்யூ. ஸோ 3.5 விட இது கம்மி. அப்போது திஸ் ஒன் இஸ் லைஸ் இன்சைட் த சர்க்கிள். ஸோ இன்சைட் த சர்க்கிள்னால் அது டினாமினேட்டர்லேயே அப்படியே வச்சுக்கணும். ஸோ இப்போது z is equal to 3 அப்படிங்கிறது இன்சைட் ஆகுது. ஸோ f of z நம்ம என்ன எடுக்கணும், மேலே 1 divided by z minus 4 எடுக்கணும். அதில் 3 வேல்யூ இன்சைடு. ஸோ f of 3 ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ 1 divided by 3 minus 4 that is equal to -1 அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ பை யூஸிங் Cauchy's integral formula, integral of f of z divided by z minus a to dz that is equal to 2 pi I into f of a. ஸோ இங்கே 1 divided by z minus 4 divided by z minus 3 dz that is equal to 2 pi I into f of 3. So f of 3 value என்ன -1. So the answer is -2 pi I. Okay. So ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான் இது. நெக்ஸ்ட் சம் பாருங்க. evaluate integral of dz divided by z plus 1 the whole square z minus 2 where z is modulus of z that is equal to 3/2.
3 by 2 னா 1.5 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ z plus 1 the whole square then z minus 2. ஸோ z minus 2 அப்படின்னும் போது z is equal to 2. ஸோ z is equal to 2 அப்படின்னும் போது நமக்கு அது that is greater value, இதை விட அதிகமாக இருக்குது. ஸோ that is lies outside the circle இல்லையா. ஸோ அப்போது நமக்கு எது இன்சைடில் வரும்? இப்போ z plus 1 the whole square equal to 0 அப்படின்னா z plus 1 the whole square equal to 0 அப்படின்னும் போது நமக்கு என்ன வேல்யூ வரும்? z plus 1 equal to 0 then z equal to minus 1 அப்படிங்கிறது வரும். ஸோ z equal to minus 1 வந்தது அப்படின்னா ஸோ நமக்கு என்ன, that is less value இல்லையா. ஸோ modulus எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வரும்? modulus of z that is equal to 1. ஸோ that is இந்த 1.5 விட கம்மி. ஸோ z plus 1 the whole squareலேருந்து வரக்கூடிய z equal to minus 1 என்ற வேல்யூ வந்து lies inside the circle. ஓகேவா. ஸோ லைஸ் இன்சைட் த சர்க்கிள். ஸோ அப்போ எது வந்து அவுட் சைட் த சர்க்கிள்? z minus 2. அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து மேலே கொண்டு போயிடணும் இந்த வேல்யூவை. ஸோ அப்போது இன்டெக்ரல் ஆஃப் dz டிவைடட் பை z plus 1 the whole square z minus 2 வந்து எப்படி எழுதணும்? இந்த 2 மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா 1 divided by z minus 2 divided by z plus 1 the whole square into dz. ஸோ why? Because z equal to 2 lies outside the circle. ஸோ இப்போ z equal to minus 1 அப்படிங்கிறது இன்சைட் த சர்க்கிள் அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா த டெரிவேட்டிவ் ஃபார்முலா. ஸோ காமன் ஜென்ரல் ஃபார்முலா சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் f of z divided by z minus a whole power n plus 1 dz that is equal to 2 pi I divided by n factorial into f power n a அப்படிங்கிறது. ஸோ இங்கே n வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ n-க்கு n plus 1. ஸோ n-க்கு எந்த வேல்யூ கொடுத்தா நமக்கு 2 வரும்னா 1. ஸோ n வேல்யூ வந்து நமக்கு 1. ஸோ இட்ஸ் a pole of order 2 பட் n வேல்யூ வந்து நமக்கு 1. ஸோ n வேல்யூ இங்கே 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். f of z divided by z minus a whole power 2 into dz that is equal to 2 pi I divided by 2 factorial into f dash of a ன்னு வரும். ஸோ f dash of a. ஸோ f dash of a அப்படின்னும் போது நமக்கு என்ன, f of z இருக்கு இல்லையா. ஸோ f of z நமக்கு என்ன வேல்யூ வந்தது? f of z வந்து நமக்கு 1 by z minus 2 எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவில் வந்து a is equal to minus 1 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்போ f dash of z நமக்கு என்ன, 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? minus 1 by x square அவ்வளோதான். ஸோ minus 1 by z minus 2 the whole square. ஸோ இந்த டேர்மில் நமக்கு z இருக்கிற இடத்துல minus 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். minus 1 சப்ஸ்டிட் பண்ணால் minus 1 minus 2 that is equal to minus 3 the whole square plus 9 minus 1 by 9 the answer. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். So 2 pi I. So 2 pi I divided by 1 factorial into f dash of a. So 1 factorial value 1 தான். So 2 pi I into f dash of 1 that is equal to minus 1 by 9. So minus 1 by 9 into 2 minus 2 by 9 into pi I. So this is the answer. ஓகேங்களா. So next sum பாருங்க. Evaluate integral of sin pi z square plus cos pi z square divided by z minus 1 z minus 2 dz where c is the modulus of z equal to 3. So modulus of z equal to 3. So இங்கே z equal to நமக்கு என்ன வரும்? அதாவது இங்கே நம்ம அதே ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா தான். z equal to 1 வரும். இங்கே z minus 2 equal to 0 னா z equal to 2 வரும். 1 and 2 both are lies inside the circle c. ஏன்னா இதனுடைய ரேடியஸ் 3. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஈக்குவல் டு 1, இது ஈக்குவல் டு 2. ஸோ இது ரெண்டுமே 1ம் 2ம் தட் இஸ் லெஸ் தென் 3 இல்லையா. ஸோ போத் த பாயிண்ட்ஸ் ஆர் லைஸ் இன்சைட் த வேல்யூ. ஸோ இதோடைய ஆர்டர் அப்படிங்கிறது நமக்கு 1 தான். ஸோ எஃப் ஆஃப் இசட் நம்ம மேலே இருக்கிற டேர்ம் மட்டும்தான் எஃப் ஆஃப் இசட்னு எடுக்கணும். ஸோ எஃப் ஆஃப் இசட் ஏன்னா கீழே இருக்கிற ரெண்டு டேர்மே வந்து பார்த்திங்கன்னா லைஸ் இன்சைட் த சர்க்கிள் பாயிண்ட்டுமே. ஸோ அப்போது எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது சைன் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பை இசட் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் பண்ணோம், எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 வந்து லைஸ் இன்சைட் த சர்க்கிள் மாடஸ் ஆஃப் இசட் 3. ஸோ எஃப் ஆஃப் 1 ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் 1 வருது எஃப் ஆஃப் இசட்டில் இசட் இருக்கிறதுல 1 சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ சைன் பை ப்ளஸ் காஸ் பை. சைன் பை வேல்யூ 0, காஸ் பை வேல்யூ -1. தென் இசட் ஈக்குவல் டு 2 அதுவும் வந்து தட் இஸ் லைஸ் இன்சைட் த சர்க்கிள் மாடஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3. ஸோ எஃப் ஆஃப் இசட் தட் இஸ் ஈக்குவல் டு இசட் இருக்கிறதுல 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சைன் 4π ப்ளஸ் காஸ் 4π வரும். ஸோ சைன் 4π வேல்யூ 0, காஸ் 4π வேல்யூ +1. ஸோ இப்போ காஸ் பை வேல்யூ -1, காஸ் 4π வேல்யூ வந்து +1 எப்படி சொல்கிறோம் அப்படின்னா we have that the formula, அதாவது காஸ் n pi that is equal to -1 whole power n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we calculate the value.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ கீழே நம்ம இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ பட் எப்படி வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதாவது கீழே இருக்கிற டேர்ம் வந்து ரெண்டுமே வந்து நமக்கு இன்சைட் த சர்க்கிள். ஸோ அப்படி வர்றதால நம்ம என்ன பண்ணணும்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதாவது 1/z-1 into z-2 இதை வந்து நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/z-2 z-1 இது வந்து மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ தென் இந்த டேர்ம் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் த ஃபார்முலா. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கும் நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா 1/z+a into z+b இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு என்ன வரும்னா 1/b minus a into 1/z+a minus 1/z+b. திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ இங்கே a அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ -2. ஸோ நமக்கு ப்ளஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபார்முலா இருக்குது இல்லையா. ஸோ அப்போ z minus of -2. ஸோ z -2 அப்படின்றது தான் நம்ம இங்கே வேல்யூ வரும் ப்ளஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இங்கே a அப்படிங்கிறது எனக்கு என்ன வேல்யூ -2 வேல்யூ இருக்குது. ஓகேவா. இங்கே b அப்படிங்கிறது -1. ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ -2 -1 -2 minus of -1 -2 +1 வரும். ஸோ -2 +1 வந்துச்சுன்னா இந்த வேல்யூ என்ன வரும் -1 வரும். தென் 1/z+2 அப்போது 1/z-2 then minus 1/z-1 b வேல்யூ -1. ஸோ அந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we get the value 1/z-2 minus 1/z-1 அப்படிங்கிறது வரும். ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ வந்துருச்சு இல்லையா. ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா a/z-2 அதாவது அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடும் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a/z-2 ப்ளஸ் b/z-1 போட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ab வேல்யூ ஃபைண்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் யூ மே யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகேவா. ஸோ நவ் இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா f of z வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணியாச்சு. மேலே f of z மேலே கொண்டு போயிட்டேன். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் sin pi z² plus cos pi z² divided by z minus 2 to dz minus integral of sin pi z² plus cos pi z² divided by z minus 1 into dz. ஸோ இப்போது இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πi into f of 2. ஸோ இதுக்கான ஃபார்முலாவும் நமக்கு என்ன 2πi into f of 1. ஸோ f of 2 அப்படின்றது ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம் 1. f of 1 வேல்யூ -1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் 4πi. ஓகே. ஸோ இது வந்து எப்போ நம்ம இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா போத் த பாயிண்ட்ஸ். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த பாயிண்ட்ஸ் வந்து லைஸ் இன்சைட் த சர்க்கிள் அப்படின்னும் போது we are using this formula. ஓகேங்களா. இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எவாலுவேட் இன்டெக்ரல் ஆஃப் z divided by z minus 1 into z minus 2 the whole square where c is modulus of z minus 2 is equal to 1/2. இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா you should find. ஸோ modulus of z minus 2 that is equal to 1/2னா நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ z minus 2 அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும் x plus iy மைனஸ் அதாவது zக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா x plus iy minus 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுக்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா தட் இஸ் 1/2. ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகிடும் x plus 2 ஆகிடும். x minus 2 plus iy வரும் இல்லையா. ஸோ x minus 2 iy அப்படின்னும் போது இதுக்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா root of x minus 2 the whole square plus y square is equal to 1/2ன்னு வரும் இல்லையா. ஸோ அப்போது நமக்கு த பாயிண்ட் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறது எங்கே வரும்னா 2,0ல் வரும். ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2,0 அதுதான் நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2னா 3.2.5 இந்த சைடு 1/2னா 1.5. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற சம்மில் z equal to 1 வருது. ஸோ z equal to 1 வந்து தட் இஸ் லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். ஓகேவா. ஸோ அப்போ z minus 1 வந்து மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா z divided by z minus 1 வரும் டிவைடட் பை z minus 2 the whole square. So z minus 2 equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது that is z equal to 2 that is inside the circle. So inside the circle அப்படின்னும் போது அது கீழே தான் இருக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே இந்த வேல்யூ அப்படிங்கிறது z minus 2 the whole square. ஸோ இங்கே f of z அப்படிங்கிறது z by z minus 1. ஸோ இங்கே ஆர்டர் அப்படிங்கிறது 2ஆக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் f dash of z அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலாவில்
இங்கே 2 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே 2னா என்னுடைய வேல்யூ 1. ஸோ என்னுடைய வேல்யூ 1னா f dash of e ஃபைன் பண்ணால் இங்கே 1 ஃபேக்டோரியல் வரும். ஸோ f dash of z that is equal to u by v மெத்தடில் இருக்குது. ஸோ u by v மெத்தடில் வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதாவது u ஸ்கொயர் v ஸ்கொயர் v இன்ட்டு du மைனஸ் u இன்ட்டு dv அதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போது z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அதே z மைனஸ் 1 போட்டுக்கோங்க. ஸோ இந்த z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் இந்த z வச்சுக்கிட்டு இந்த z மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 1. ஸோ இப்போது இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா z மைனஸ் 1 மைனஸ் z கேன்சல் ஆகிடும். மைனஸ் 1 பை z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மட்டும் வரும் இல்லையா. ஸோ தட் இஸ் த வேல்யூ. ஸோ f dash of z அப்படிங்கிறது மைனஸ் 1 பை z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம f dash of 2 அப்படிங்கிறது ஃபைன் பண்ணணும். ஏன்னா அந்த 2 அப்படிங்கிற பாயிண்ட் தான் இன்சைட் த சர்க்கிள் எனக்கு வந்தது. ஸோ அப்போது f dash of 2 ஃபைன் பண்ணிங்கன்னா z இருக்கிற ப்ளஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we get the value minus 1. ஸோ இது வந்து நம்ம காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் f dash of z divided by z minus 2 the whole square dz is equal to 2 pi I into f dash of a value இங்கே 2. ஸோ a value வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2. ஸோ அந்த 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது minus 1 வருது. அப்போ 2 pi I into minus 1 that is equal to minus 2 pi. So this is the answer for this problem. Okay, so thank you so much.